Hello viewers, thank you for watching 64 Interiors and Sali Kattidakalai and Zaim's Kingdom. Thank you for watching 64 Interiors and thank you for subscribing and like us on YouTube. நம்ம ரெகுலராக இந்த யூடியூப் மூலமாக பார்த்திங்கன்னா வீலாக் எடுத்து போட்டுட்ருக்கோம். ஒவ்வொரு ப்ராஜெக்ட் எப்படி பண்ணுறோம், எப்படி எந்த ஸ்டேஜஸில் எப்படிலாம் வருது அப்படின்றது டீட்டெயில்டாக டே டு டேயில் வீலாக் மாதிரி எடுத்து போகிறோம். இது என்ன ரீசன் அப்படின்னா, இது யாருக்கு ரெக்குயர்மெண்ட் இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ப்ராஜெக்ட் நம்ம ஒவ்வொரு டீட்டெயில் என்னென்ன ஒர்க்லாம் நம்ம பண்ணுறோம் அப்படின்றது டீட்டெயில்டாக வீலாகில் நம்ம ஹேஷ்டேக் போட்டு போடுறது பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் ஒர்க்கு யாருக்கு ரெக்குயர்மெண்ட் இருக்குமோ அதை டேர்ன் கீ சொல்யூஷன்ஸாக நம்மளே பண்ணி கொடுத்துருவோம். அதாவது சிவில் சப்போர்ட்டு ப்ளஸ் ரியல் எஸ்டேட்டில் ஆரம்பித்து சிவில் சப்போர்ட்டு ப்ளஸ் பார்த்திங்கன்னா இன்டீரியர்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது ஓனாக நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதை சேல்ஸ் பண்ணி கொடுக்குறதா இருந்தாலும் சரி, எல்லாமே நம்மளே பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அதனால் கம்ப்ளீட் இன்டிகிரேட்டட் சொல்யூஷன்ஸ்க்கு நம்ம கூப்பிடுங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா யாருக்கு ரெக்குயர்மெண்ட் இருக்குமோ அவங்களுக்கு கால் பண்ணுங்கள். இன்டீரியர் பார்த்திங்கன்னா இதெல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஷேப்பு பேஸ் பண்ணி நம்ம அந்த வாஷ் பேசின் ஷேப்பை பேஸ் பண்ணி நம்ம இந்த மார்பிள் கிரானைட் இதெல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி பெயிண்டிங்கும் அந்த இடத்துல பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் அந்த தனியாக அந்த கலர் ப்ரொஜெக்டடாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது கிளைண்ட் இந்த டிசைன் ப்ரெஃபர் பண்ணியிருந்தார். ஸோ அதனால் கிளைண்ட் அவர் ப்ரெஃபர் பண்ணுறதால அந்த கலர் நம்ம அதை ஷேட் பண்ணி இது பண்ணி கொடுத்துருக்கோம். இது நம்ம சூஸ் பண்ணி கிளைண்ட்டுக்கு சஜஸ்ட் பண்ணியிருந்தோம், அந்த டிசைன் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிளைண்ட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொசீட் பண்ண சொன்னதால் கிளைண்ட்டு ஓகே சொல்லி ப்ரொசீட் பண்ணோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த டிசைன் பார்த்திங்கன்னா இது ஆக்சுவலாக வெர்டிக்கல் டிசைன். அதை நம்ம ஹரிசாண்டலாக ஆட் அப்துல்ஸில் டிசைன் பண்ணி கஸ்டமருக்கு காமிச்சோம். கஸ்டமர் ஓகே ப்ரொசீட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அதை மாதிரி ப்ரொசீட் பண்ணியிருக்கோம். ஸோ இதான் எனக்கு பார்த்திங்கன்னா அந்த பெயிண்டிங் ஒர்க்லாம் முடியுது. அதனால தான் ஃபைனல் டச் எல்லாம் பண்ணிவிட்டு அந்த க்ளீனிங் ஒர்க் எல்லாமே பாக்ஸி ஃப்ளோரிங்கில் உள்ள பெயிண்ட் இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக நம்ம என்ன தான் ஸ்ப்ரெட் போட்டு பண்ணாலும் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா சில இது உட்காந்துருது. அதெல்லாம் ப்ராப்பராக க்ளீன் பண்ணி அதை இன்றைக்கி பெயிண்டிங் ஒர்க் இன்றைக்கி கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இதுதான் அதோட ஒர்க்கு தான் நடந்துகிட்ருக்கு. காலையிலேருந்து ஃபுல் ஸ்விங்கில் இருக்கிறதால காலையில் உள்ள பார்ட் எதுவுமே நம்ம எடுக்க முடியல. இந்த வீடியோ ஒரு 7 o'clock 7:30 அபவுட் 7:30 நம்ம எடுத்து போடுறோம். இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வெளியிலையும் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம ரெகுலராக வீடியோ வாட்ச் பண்ணுறவங்களா இருந்தால் தெரியும். இந்த இடம் எப்படி இருந்தது, இப்போ எப்படி மாறிடுது அப்படின்னு. இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கீழே ரப்பீஸ் எல்லாமே போட்டுட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கடப்பாக்கள் போட்டு, அதுக்கப்புறம் 8 mm ப்ராடு போட்டு காங்கிரீட் போட்டு ஸ்லோப்பை பர்ஃபெக்டாக கொடுத்து, அந்த மாதிரி தள்ளி போகிறதுக்கு எல்லாம் ப்ரொவிஷன் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் இதையும் ஃபுல்லாக ரப்பீஸ் போட்டு அதை நல்ல